வணக்கம் நண்பர்களே. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து செஞ்சு காமிச்சாங்க. நான் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். எப்படி செய்கிறாங்க பாருங்கள். பெரிய பெரிய கத்திரிக்காவை ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிருக்கிறாங்க, உருளைக்கிழங்கு மாதிரி. அதை வந்து மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த மசாலாவெல்லாம் அதில் வந்து போட்டு தடவி வச்சிடுறாங்க. அது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வெளியவோ வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடுறாங்க 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம். அது கொஞ்சம் ஊறணும் மசாலாலாம் அப்படின்னு வச்சுட்டு எடுத்துகிட்டு இந்த உருளைக்கிழங்குலாம் பொரிப்பாங்களா, வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் தோசைக்கல்லில் போட்டு அந்த மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் கத்திரிக்காயில் இந்த மாதிரி பண்ணி. சூப்பராக இருந்தது. நேற்று சாப்பிட்டோம் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக போட்டு நல்லா வந்து வறுத்து எடுக்கிறாங்க. நல்லா இருந்தது. என் பசங்களும் சாப்பிட்டாங்க. என் பசங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, என் பசங்களும் சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு காமிங்க. அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதுவான பிறகு திருப்பி போட்டுடணும். வெறும் மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் இந்த 3 பொருளை வச்சு முடிச்சாச்சு. தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ்ஷு சாம்பார், பருப்பு சாம்பாருக்கு இது தொட்டுன்னு சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.